33ാമത് ശ്ലോകം. യാവത് തേ മായയാ സ്പൃഷ്ടാഹ ഭ്രമാമ ഇഹ കർമ്മഭിഹി താവത് ഭവത് പ്രസംഗാനാം സംകഹ സ്യാത് നഹ ഭവേ ഭവേ. യാവത് തേ മായയാ സ്പൃഷ്ടാ ഭ്രമാമ ഇഹ കർമ്മഭിः താവത് ഭവത് പ്രസംഗാനാം സംഗഃ സ്യാത് നോ ഭവേ ഭവേ. எത്ര அளவுக்கு காலமாக்குமோ எந்த அளவுக்கு காலமாக்குமோ நாங்கள் உங்களோடு மாயையால பகவல் மாயையால கெட்டி போடப்பட்டு கர்மங்களில பிரமிச்சவாளாயிட்டு வாழறோம். அந்த அளவுக்கு காலம் எത്ര ஜென்மம் நாங்கள் எடுத்தானாலும் அந்த அளவுக்கு காலம் உங்களோடு பக்தர்கள் கிட்ட இருக்கிற சங்கம் எங்களுக்கு உண்டாயி வரணுமே. சத் சங்கம் எப்பவும் எங்களுக்கு உண்டாகணுமே. இதாக்கும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டின வரம். சத் சங்கம் எங்களுக்கு உண்டாகணுமே. சத் சங்கம் உண்டானா பக்தி வர்த்திக்கும். எங்களை விட்டு நீங்கள் பிரியாம இருக்கணும். அதுக்கு பக்தி ஒண்ணுதான் வழி. எங்களுக்கு எங்களோடு அப்பாவோட வாக்குகளை സ്വീകരിച്ച് பிரஜா சிருஷ்டி நடத்துறதுக்கு சம்மதம். ஆனா ஒரு விஷயம் நீங்கள் எங்களுக்கு உறுதியாயிட்டு செஞ்சு தരണം. யாவது எത്ര காலமாக்குமோ தே மாயையா உங்களோடு பகவல் மாயையால துவைதபாவத்தால தேவமாயையால ஸ்பிருஷ்டாக அஜ்ஞானம் வந்து கெட்டி போடப்பட்டவாளாயிட்டு இஹா இந்த பூ உலகில கர்மபிகி அஜ்ஞான கர்மங்களில பிரமாமா சுற்றிக்கரங்கி பிரமிச்சவாளாயிட்டு நாங்கள் வாழணும். தாவது அந்த அளவுக்கு காலம் பவே பவே எത്ര ஜென்மங்களாக்கும் நாங்கள் ஜனிக்கணும்னாலும் அந்த ஜென்மங்கள் தோறும் எல்லா ஜென்மங்களிலையும் நகா எங்களுக்கு பவத் உங்களோடு பிரசங்கானா பக்தர்களுமாயிட்டு உள்ள சங்கஹா சத் சங்கம் சியாது உண்டாகணுமே. இனி எത്ര ஜென்மம் வேணுமானாலும் ஜனிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக்கும். ஜென்மங்கள் தோறும் பகவல் பக்தர்களோடு சங்கம் சத் சங்கம் எங்களுக்கு கிடைக்கணும். அப்படி திருடபக்தி உண்டாகணும். பகவான் எங்களோட மனசிலேருந்து பிரியாம இருக்கணும். இவ்வளோதான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வேற வரங்கள் ஒன்றும் வேண்டாம் பகவானே. பகவான் எங்களோடு இந்த ஆசையை சாதிச்சு தரணும். சத் சங்கம் கிடைக்கிறதுக்கு பகவானே அனுகிரகிக்கணும். பகவானோடு அனுகிரகம் இல்லைனா பாகவத பாராயணம் அப்படிங்கிறது கூடியும் நடக்காது. அதனால பகவானே நீங்கள் அனுகிரகிக்கணுமே. 34வது ஸ்லோகம். துலயாம லவேன அபி ந ஸ்வர்கம் ந அபுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிம் உதா ஆசிஷஹ. துலயாம லவேனாபி ந ஸ்வர்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. பகவானே உங்களோடு பக்தர்களோடு சங்கத்துக்கு துல்லியமாயிட்டு சொர்க்கமோ முக்தியோ கூடியும் பவிக்கிறதில்லை. அப்படி இருக்கிறத எப்படியாக்கும் பூமியில சம்பத்தோ பலவிதமான சுக சௌகரியங்களையோ ஒருத்தன் ஆசைப்படுவன். பகவத் சங்கி சங்கஸ்யா பகவல் பக்தர்கள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு சங்கத்துக்கு சத் சங்கத்துக்கு துலயாமா துல்லியமாயிட்டு லவேன அபி ரொம்ப சின்ன அம்சம் கூடியும் சொர்க்கம் ந சொர்க்கத்துல
சுகமுண்டாகாது. அபுனர்பவம் ந, மோட்ச பிராப்தியிலையும் சுகம் உண்டாகாது. சொர்க்க சுகத்தையும் மோட்ச சுகத்தையும் சத்சங்கத்தால கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு, துலனம் பண்ணி பார்க்கறதுக்கு, எடை போட்டு பார்க்கறதுக்கு சாதிக்காது. அப்படியாக்குமானா மர்த்தியானாம், மனுஷாளோடு ஆசிஷா சம்பத்தும் சுகവും கிமுதா என்னத்த சொல்லறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் இருக்கிற உயிரினங்களோடு நசிக்கக்கூடிய சுகத்தை சம்பந்திச்சு என்ன சொல்லறதுக்காக்கும் பகவானே? சக்கரவர்த்தி பதத்தை கூடியும் சுகம் அப்படின்னு சொல்லறதுக்கு சாதிக்காது. ஸ்லோகம் 35. யத்ர ஈட்யந்தே கடாஹ மிருஷ்டாஹ திருஷ்ணாயாஹ பிரசமஹ யதஹ நிர்வைரம் யத்ர பூதேஷு ந உத்வேகஹ யத்ர கஷ்சன யத்ரேட்யந்தே கதா மிருஷ்டாஸ்திருஷ்ணாயா பிரசமோ யதா நிர்வைரம் யத்ர பூதேஷு நோத்வேகோ யத்ர கஷ்சன. பகவானோடு பக்தர்கள் புனிதமான பகவத் கதை புகழ்த்தி பாடுற அந்த கீர்த்தனங்களை கேட்கறதாலேயே ஆசைகளெல்லாம் அடங்கிறது, துக்கங்கள், பிராணிகள் கிட்ட இருக்கிற வைராக்கியம் இதெல்லாம் இல்லாம போகவும் செய்யறது. மிருஷ்டாக புனிதமான கதாக பகவல் கதைகள் எத்ரா அந்த சல்சங்கத்துல ஈட்யந்தே கீர்த்திக்கப்படுறது. யதா பகவத் கதைகளை கேட்டானா திருஷ்ணாயாக பிரகிருதி விஷயங்கள் கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட், ஆக்ரகங்கள் அப்படிங்கிறது, அந்த திருஷ்ணை பிரசமஹா நன்னா இல்லாம ஆகிறது, கம்மி ஆகிறது. பகவத் கதா சிரவணத்தால பிரகிருதி விஷயங்கள் கிட்ட இருக்கிற மமதை இல்லாம ஆகிறது. பலவித பிரமங்களும் இல்லாம ஆகிறது. போட்டியும் பொறாமையும் இல்லாம ஆகிறது. ஆரேயும் சங்கடப்படுத்துறதுக்கு தோணாது. ஆறுகிட்டையும் வைராக்கியமும் உண்டாகாது. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற சிந்தனை, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் உண்டாகும். என்ன இருந்துட்டு என்ன காரியம், சரீரம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தானே வாழ்க்கை உள்ளது அப்படிங்கிற போதம் உண்டாகும். மனுஷ ஆயுள், அந்த மനുഷ്യ ആയുളാക്കുമാനാലോ ജ്യോതിശാസ്ത്ര പ്രകാരം 120 വർഷങ്ങളാക്കുമുള്ളത്. അதையும் தாண்டி உயிர் வாழறவாளும் இருக்கா. பகவான் கொடுத்த ஆயுளாக்கும் எல்லாருக்கும் உள்ளது. இருக்கிற காலம் ശരീരத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவனை പരമ്പൊരുളിൽ എത്തിக்கிறதுக்கு ശരീരത്തെ ഒരു വാഹനമായിട്ട് ഉപയോഗിച്ച് ആത്മസാക്ഷാത്കാരം இந்த ജന്മത്തിலேயே அடையலாம். ഇനിയൊരു ജന്മം இருந்தானா அதுவும் സത്സംഗം இருக்கிற ജന്മമായിട്ട് ഭവിക്കണമേ ഭഗവാനെ. എത്ര എത്ര ജന്മം വേണമാനാലും ഭഗവാൻ തந்துக்குங்கோ. ഭഗവാൻ எங்க கூட விட்டு பிரியாம இருக்கணும் பகவானே இப்படினாக்கும் ஒரு உத்தம பக்தன் பிரார்த்திக்கிறது பகவான் கிட்ட. சத்சங்கத்துல பகவத் கதைகள் கேட்கிற அந்த ஆனந்த லஹரி வேற எங்கேயுமே கிடைக்காதே.
എത്ര സത്സംഗത്തിലെ കൂടി ചേർന്നാരാ ഭൂതേഷു ഒരു ഉയിരിനത്തുകിട്ടേയും നിർവൈരം വൈരമുണ്ടാകാത്. എത്ര സത്സംഗത്തിലെ കശ്ചന ഒരു തരത്തിലെ ഇരിக்கிற ഉദ്വേഗഹാന ടെൻഷനും இருக்காது. സമചിത്തர்களாயிட்டு இருக்கிறதுக்கு സാധിക്കും. മുടിഞ്ഞു പോന കാലങ്ങളിലെ ചെഞ്ചുകൂട്ടിന പലവിധமான വേലകൾ അതെല്ലാം തവരാക്കും அப்படின்னு புரிஞ்சுண்டு இனி அப்படியொன்னும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ദൃഢതൈ വന്നു ചേരും. അത്ര അളവുക്ക് ശ്രേഷ്ഠമാക്കും സത്സംഗം. 36ാவது ശ്ലോകം. യത്ര നാരായണഃ സാക്ഷാത് ഭഗവാൻ ന്യാസിനാം ഗതിഃ സംസ്തൂയതേ സത്കഥാസു മുക്തസംഗൈഃ പുനഃ പുനഃ. യത്ര നാരായണ സാക്ഷാത് ഭഗവാൻ ന്യാസിനാം ഗതിഃ സംസ്തൂയതേ സത്കഥാസു മുക്തസംഗൈഃ പുനഃ പുനഃ. எந்த ஒரு சங்கமும் இல்லாதவாளோடு பிராபியஸ்தானமாயிருக்கிற பகவான் நாராயணனோடு மகாத்மியத்தை முக்த புருஷர்கள் சத்கதைகளில் மறுபடியும் மறுபடியும் கீர்த்தனை பண்ணியிருக்கா. அது காது கொடுத்து கேட்கறதுக்கான அந்த ஒரு பாக்கியம் உண்டாகணும். அப்படி காது கொடுத்து கட்டான அந்த ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது வேற ஒன்னிலையும் கிடைக்காது. முக்த சங்கைஹி முக்தியை லட்சியமாக்கி பிரயாணம் பண்றவாளோடு சங்கமாக்கும் സത്സംഗത്തില് ഉള്ളത്. എந்த ഒരു പ്രതിഫലനും ആഗ്രഹിക്കാതെക്ക് ഭഗവത് കഥകളെ പാടി നടக்கிறവാളാക്കും മുക്ത സംഗർകൾ. എത്ര സത്സംഗത്തില് ന്യാസിനാം സന്യാസികൾക്ക് പ്രകൃതി സൗഖ്യങ്ങളെല്ലാം വേണ്ടാന്ന് വെച്ചവാൾക്ക് ഭഗവാനിലെ എല്ലാം സമർപ്പിച്ചവാൾക്ക് പ്രകൃതിയുമായിട്ട് സംഘമില്ലാത്തവാൾക്ക് ഗതിഹി ആശ്രയസ്ഥാനമായിരിக்கிற സാക്ഷാത് നാരായണ പ്രത്യക്ഷ രൂപത്തിലെ இருக்கிற നാരായണനോട് മഹാത്മ്യത്തെ ഇപ്പോ എങ്ങളോട് മുന്നാലെ അഷ്ടബാഹുക്കളോട് കൂടിയിട്ട് ആദിനാരായണ രൂപത്തിൽ இருக்கிற ഭഗവാനോട് മഹാത്മ്യത്തെ സത്കഥാസു പുനഃ പുനഃ സംസ്തൂയതേ அப்படி இருக்கிற மகாத்மியத்தையாக்கும் நன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த சத்சங்கத்துல புகழ்த்தி பாடுறா. பகவத் கீர்த்தனங்கள் பாடிண்டு அடுத்தவாளை கேட்க வச்சுண்டு அடுத்தவாள் பாடுறத கேட்டுண்டு பரமானந்தம் அனுபவிக்கிற முக்த சங்கர்கள் சத்கதாசு பகவத் திருவிளையாடல் கதைகளால அவ സംസ്തൂയതേ നന്ന മറുപടിയും മറുപടിയും പുകഴ്ത്തി പാടുക. 37ാவது ശ്ലോകം. തേഷാം വിചരതാം പദ്ഭ്യാം തീർത്ഥാനാം പാവന ഇച്ഛയാ വീതസ്യ കിം ന രോചേത് താവകാനാം സമാഗമഃ. തേഷാം വിചരതാം പദ്ഭ്യാം തീർത്ഥാനാം പാവനേച്ഛയാ ഭീതസ്യ കിം ന രോചേത് താവകാനാം സമാഗമാ. தீர்த்தங்களை புனிதமாக்கிறதுக்காயிட்டு சஞ்சாரம் பண்ற உங்களோடு பகவத் பக்தர்கள் அப்படி இருக்கிற பகவத் பக்தர்களுமான ஆயிட்டு இருக்கிற சங்கத்தை ആരാക്കും വേണ്ടാന്ന് വെപ്പ. இந்த ഘോരமான സംസാര ചക്രത്തെ ഭയந்துக்கிற எந்த ஒரு மனுஷனாக்கும் சத்சங்கத்தை வேண்டான்னு வெப்பன். தாவகான உங்களோடு சொந்தம் பக்தர்களான தேஷாம் முக்த சங்கர்களாயிருக்கிற பகவல் உத்தமோத்தம பக்தர்கள் தீர்த்தானாம் பாவன இச்சையா தீர்த்தங்களை புனிதமாக்கிறதுக்கு ஆசைப்பட்டுண்டு
பத்யாம் பாதங்களால, அவளோடு பாதங்களால, விசரதாம் சஞ்சாரம் பண்றா. பத்யாம் 2 பாதங்களில் இருக்கிற பாததூளிகள் அவ நடக்கிற அந்த பாதங்களை புனிதமாக்குறது. சாதாரண ஜனங்கள் புண்ணிய நதியில முங்கினானாக்கா அந்த நதி சாதாரண ஜனங்களோட பாவங்களை ரிசீவ் பண்ணி அவளை பாவங்களிலேந்து முக்தி அவளுக்கு உண்டாகிறது. முக்த சங்கர்கள் நதியில முங்கினானாக்கா, புண்ணிய நதியில முங்கினானாக்கா அந்த நதியில இருக்கிற பாவங்களை ரிசீவ் செஞ்சு அந்த நதியை புனிதமாக்குறா. எத்தையோ பாபம் செஞ்சவாளெல்லாம் முழுகிறதுனால அந்த நதியில இருக்கிற பாபங்கள் எல்லாம் முக்த சங்கர்கள் ரிசீவ் பண்ணிக்கிறா. அப்படி இருக்கிற முக்த சங்கர்களோடு சமாகமஹா அந்த கூடிச்சேரல் சத்சங்கம் அப்படிங்கிறது பீதஸ்யா இந்த சம்சார சக்கரத்தை பயந்துக்கிற கிம்ன ரோச்சேதா ஏதொருவனாக்கும் வேண்டான்னு வெப்பன். அபயம் கொடுக்கிற சத்சங்கம் பயம் இருக்கிறவன் வேண்டான்னு வெப்பனா. சத்சங்கம் பயத்தை இல்லாம பண்ணும். பாகவத கதைகள் கேட்டானாக்கா மரண பயம் உண்டாகாது. இருக்கிறதுலயே பெரிய பயம் மரண பயமாக்குமே. அந்த மரண பயம் கூடியும் இல்லாம வந்துடும். 38வது ஸ்லோகம். வயம் து சாட்சாத் பகவான் பவஸ்ய பிரியஸ்ய சக்யுஹு க்ஷண சங்கமேன சுதுஷ்சிகில்ஸ்யஸ்ய பவஸ்ய மிருத்யோஹோ விஷக்தமம் த்வாம் அத்ய கதிம் கதாஹ ஸ்ம. வயம் து சாட்சாத் பகவன் பவஸ்ய பிரியஸ்ய சக்யுக்ஷண சங்கமேன சுதுஷ்சிகில்ஸ்யஸ்ய பவஸ்ய மிருத்யோர்பிஷக்தமம் த்வாத்ய கதிம் கதாஸ்மா. பகவானே நாராயணா, அஷ்டபாகுக்களோடு கூடின ஆதிநாராயணனாயிருக்கிற பகவானே, உங்களோடு சகாவும் பிரியங்கரனுமான ஸ்ரீ பரமேஸ்வரனுமாயிட்டு கொஞ்ச நேரம்தான் எங்களுக்கு சத் சங்கம் கிடைச்சது. அப்படி இருக்கிற நாங்கள் இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லாவித துன்பங்களிலேந்தும் மோஜனத்தை கொடுக்கிற உத்தம வைத்தியனாயிருக்கிற உங்களதா சரணம் பிராபிச்சிருக்கோம். சத்சங்க மகிமையை நாங்கள் தெரிஞ்சுட்டோம். பகவானே நாராயணா, விஷ்ணு ஆதிநாராயணா, வயம் து நாங்கள் ஆகட்டும், பிரியஸ்ய நாங்களாகட்டும், உங்களோடு பிரியங்கரனான சக்யுஹு சகாவாயிருக்கிற மித்திரமாயிருக்கிற சாட்சாத் பவஸ்யா சாட்சாத் ஸ்ரீபரமேஸ்வரனுமாயிட்டு க்ஷண சங்கமேனா கொஞ்சம் டைம் மட்டுமே கிடைச்ச அந்த சத் சங்கம் காரணமாயிட்டு சுதுஷ்சிகில்ஸ்ய ஒருபோதும் ட்ரீட்மெண்ட் பண்ணி பேதமாக்கிறதுக்கு சாதிக்காததாயிட்டு இருக்கிற மிருத்யோஹோ மரணம் அப்படிங்கிறதும் பவஸ்யா இந்த பிரபஞ்சத்தில துக்கங்கள் சம்சார துக்கங்கள் எல்லாம் ஒருபோதும் இல்லாம பண்றதுக்கு ஒன்றும் முடியாது. அப்படியெல்லாம் இருக்கிற துரிதங்களிலேருந்து ஒரு மோதனஸ்தானம் கொடுக்கக்கூடின உங்களதா தர்ஷிச்சிருக்கோம் பகவானே. விஷக்தமம் உத்தமோத்தம வைத்தியனான துவாம் உங்களை அத்யகதிம் இப்ப இதா ஆசிரயஸ்தானமாயிட்டு கதாஹாஸ்மா பிராபிக்கவும் செஞ்சிட்டோமே. சர்வரோகங்களிலேருந்தும் எங்களை காப்பாத்துற உங்களோட ஸ்தானத்தை நாங்கள் இதா பிராபிச்சிருக்கோமே பகவானே. பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனோடு சத்சங்கம் எங்களுக்கு ரொம்ப கம்மியான நேரம்தான் கிடைச்சது. அந்த சத்சங்க மகிமையாலியாக்கும்
உங்களை நாங்கள் இதா தரிசிச்சிருக்கோம். தீராத நோய்களை தீர்த்து வைக்கிற தீராத நோய்களை தீர்த்து வைக்கிற உத்தமோத்தம வைத்தியனாக்கும் நீங்கள். தன்வந்தரி பகவானாக்கும் நீங்கள். பிரஜேதசுகளுக்கு குருவாயூரில தீர்த்த குளத்துக்குள்ளையாக்கும் பகவான் தர்சனம் கொடுத்தார். பிரஜேதசுகள் அந்த குருவாயூர் தீர்த்த குளத்துக்குள்ளையாக்கும் തപസ് செஞ்சா அங்கேயாக்கும் ശ്രീപരമേശ്വരൻ പ്രത്യക്ഷമായിട്ട് ശ്രീ മഹാവിഷ്ണുവോട് സ്തുതികളെ ചൊല്ലിക്കൊടുത്തത്. அப்படி ஸ்ரீருத்ரன் உபதேசிச்ச மந்திரங்களால ஸ்ரீருத்ரத்தால ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஸ்துதிச்சு ஆயிரக்கணக்குக்கு வருஷங்கள், அதாவது 10,000 வருஷங்கள் அந்த தீர்த்த குளத்துக்கு அடியில தபசு பண்ணினா பிரஜேதசுகள். அதனால அந்த தீர்த்த குளத்துக்கு ருத்ர தீர்த்தம் அப்படின்னு அந்த தீர்த்த குளத்துக்கு பேரு கிடைச்சது. அங்கேயாக்கும் பகவான் ஆதிநாராயணன் பிரத்யட்சப்பட்டது. அங்கேயாக்கும் ப்ரஹஸ்பதியும் வாயுவும் கூடி ஸ்ரீகிருஷ்ண விக்கிரகம் அந்த கோவில்ல பிரதிஷ்டை பண்ணினது. உத்தமோத்தமனான வைத்தியனோடு சந்நிதியில நாங்கள் இதா வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னாக்கும் இங்க பிரஜேதசுகள் பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. தன்வந்தர மூர்த்தியா இருக்கிற பகவானாக்கும் குருவாயூரப்பன், சாட்சால் குருவாയൂരപ്പനാക്കും പ്രജേതസ്സുകൾ സ്തുതിച്ചു പാടിന அந்த ധന്വന്തരമൂർത്തി എത്രയോ പേരോട് തീരാത്ത വ്യാധികളാക്കും ഭഗവാൻ തീർക്കറാർ. മേൽപ്പത്തൂരോട് വാതരോഗം പൂർണ്ണമായിട്ടും ഭഗവാൻ സുഖപ്പെടുത്തിനത് നാരായണീയ ഗ്രന്ഥത്തിൽ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കേ. എത്ര ഭക്തജനങ്ങൾക്കാക്കും ഭഗവാൻ ഗുരുവായൂരപ്പനായിരിக்கிற ஸ்ரீ ஆதிநாராயணனாயிருக்கிற பூர்ணாவதாரமாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ண பகவான் மன சரீர துக்கங்களை இல்லாம பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. என்னோடு கிருஷ்ணா எல்லாம் உங்களோட திருவிளையாடல்கள் தான் அப்படின்னு பக்தர்களான நமக்கும் பகவானோட மகிமேல ஆனந்திக்கலாமே. ഗുരുവായൂർ കോവിലില ഉണ്ണിക്കണ്ണനായിട്ട് പ്രജേതസുകൾക്ക് മുന്നാലെ പ്രത്യക്ഷമായിട്ട് വരങ്ങൾ കൊടുത്ത് അനുഗ്രഹിച്ച അഷ്ടബാഹുവാന ഭഗവാൻ ഭക്തജനങ്ങളോട് സങ്കടത്തെ ഡെയിലി തീർത്തുണ്ടേ കാണുന്നിருக்காரே. அங்க பிரஜேதசுகளை நினைக்கிறத குருவாயூர் கோவிலும் அந்த ருத்ரதீர்த்த குளவும் ஸ்ரீபரமேஸ்வரன் பிரஜேதசுகளுக்கு ருத்ரகீதம் உபதேசிச்சதுக்கு அப்புறம் அவரு அந்த குருவாயூர் கோவிலு கிட்டக்கையே ஸ்ரீ பரமேஸ்வரனோடு கோவிலாயிருக்கிற அந்த மம்யூர் அப்படிங்கிற கோவிலில் அவரையும் பிரதிஷ்டை பண்ணினா. அப்படி இருக்கிற அந்த மம்யூரப்பனையும் நினைக்காம இருக்கிறது எப்படி ஆக்கும் என்னோட கிருஷ்ணா? குருவாயூரப்பா சத்சங்கமூர்த்தியான பிரஜேதசுகளுக்கு ஸ்ரீருத்ரம் உபதேசிச்ச மம்யூரப்பா சரணம் சரணம் பகவானே.